பொதுத் தேர்தலில் படுதோல்வியடைந்த முக்கிய பிரபலங்கள். கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் எம்மோடு இணைவர் மஹிந்த நம்பிக்கை. மட்டக்களப்பில் பிள்ளையானின் ஆசனம் பறிபோகலாம். வவுனியாவில் தமிழரசு கட்சி படுதோல்வி. காலி மாவட்டத்தை தன்வசப்படுத்திய அனுர தரப்பு வெளியானது இறுதி முடிவு. நுவரெலியாவில் வெற்றியீட்டிய திசை காட்டி வெளியான இறுதி முடிவுகள். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பின்தள்ளிய தேசிய மக்கள் சக்தி. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி. 2024 ஆண்டிற்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன. அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கின்றது. இதேவேளை இதுவரை வெளியான பெறுபேறுகளுக்கு அமைய கடந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவப்படுத்திய பல உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, மஹிந்த அமரவீர, மனுஷ நாணயக்கார, ரமேஷ் பத்திரன, சசீந்திர ராஜபக்ச உட்பட பலர் தோல்வியடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் பதுளை மாவட்டத்தில் படுதோல்வியடைந்துள்ளார். அதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமிந்த பண்டார தென்னகோன் மற்றும் ரோஹன் திசாநாயக்க மாத்தளை மாவட்டத்தில் படுதோல்வியடைந்துள்ளனர். இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை தவிர்த்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூடவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பல முகங்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சிக்கு சிறந்த பெறுபேறுகள் கிடைக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறித்த விடயத்தை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தமது தரப்பினர் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் எம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறினார். மேலும் தற்போதுள்ள அரசாங்கம் சகல பக்கங்களிலும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியின் தலைவர் பிள்ளையான் வெற்றி பெறுவதற்கு கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. மட்டக்களப்பு வாக்கெண்ணும் நிலையங்களின் தகவல்களின்படி தமிழரசு கட்சி அதிக வாக்குகளை பெற்று முன்னணி வகித்து வருவதாகவும் 3 ஆசனங்களை பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றன. அதேவேளை ஆசனத்தை பெறுவதற்கான வாக்குகளை பெறுவதில் பிள்ளையான் பின்னணியில் நிற்பதாக உத்தியோக பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. யோசப் பராசிங்கம் படுகொலை, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என்று செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் இந்த தேர்தலை பிள்ளையான் எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் வவுனியா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி 19,786 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி 10,736 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கை தொழிலாளர் கட்சி 8,354 வாக்குகளை பெற்றுள்ளனர். ஜனநாயக தேசிய கூட்டணி 6,556 வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5,886 வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சி 5,557 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு தேர்தல் தொகுதியாக நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தின் முல்லைத்தீவு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி 14,297 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 7,789 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5,133 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் 4,664 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,277 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் வன்னி மாவட்டத்தில் தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 4,371 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி 2,349 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் 1,825 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1,399 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். காலி மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் 4,06,428 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அம்மாவட்டத்தில் மொத்தம் 7 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் 93,486 வாக்குகளை காலி மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தினை வெற்றி கொண்டுள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் 31,201 வாக்குகளை காலி மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தினை வெற்றி கொண்டுள்ளார். அத்துடன்
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 30,453 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எவ்வித ஆசனங்களையும் வெற்றி கொள்ளவில்லை. இதேவேளை கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது காலி மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகள் மற்றும் ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக் கொண்டிருந்தது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 4,30,334 வாக்குகளையும் 7 ஆசனங்களையும் காலி மாவட்டத்தில் வெற்றி கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் காலி மாவட்டத்தில் 1,15,456 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் 2 ஆசனங்களை வெற்றி பெற்றுக் கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் காலி மாவட்டத்தில் 29,963 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஆசனங்கள் இதனையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி காலி மாவட்டத்தில் 18,968 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் எவ்வித ஆசனங்களையும் பெற்றுக் கொள்ளவில்லை. காலி மாவட்டத்தின் கரந்தனிய தேர்தல் தொகுதிக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் வெளியாகியிருக்கின்றன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 35,787 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 6,649 வாக்குகளை பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2,158 வாக்குகளை பெற்றுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 2,125 வாக்குகளை பெற்றுள்ளது. நுவரெலியா இறுதி முடிவுகள் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 1,61,167 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 64,672 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் குரல் 18,606 வாக்குகளை பெற்றுள்ளது. நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தின் மஸ்கலியா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 71,741 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 55,916 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 46,906 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் குரல் 15,135 வாக்குகளை பெற்றுள்ளது. நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி 24,459 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 16,390 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 5,012 வாக்குகளை பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,648 வாக்குகளை பெற்றுள்ளது. அதன்படி நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தின் கோத்மலா தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி 24,223 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 13,997 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 8,771 வாக்குகளை பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,259 வாக்குகளை பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் பொதுத் தேர்தல்களின் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தேசிய மக்கள் சக்தியிடம் தோல்வி கண்டுள்ளது. இம்முறை நடைபெற்ற பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் முதலிடம் பெற்று இலங்கை தமிழரசு கட்சியை பின்தள்ளியுள்ளது. திருகோணமலையில் தேசிய மக்கள் சக்தி 995 தபால் மூல வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ள தமிழரசு கட்சி 1,814 வாக்குகளையே பெற்றுள்ளது. அதேவேளை வன்னியிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தபால் வாக்குகளில் 3ஆம் இடத்தை பிடித்த தேசிய மக்கள் சக்தி இம்முறை முதலாம் இடம் பெற்றுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி 966 தபால் மூல வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் 2,582 வாக்குகளுடன் தமிழரசு கட்சி 2ஆம் இடத்தையே பிடித்துக் கொண்டுள்ளது. அந்த வகையில் இம்முறை நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பாகங்களிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியொன்றை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலின் வாக்களிப்பில் தற்போது வரையான முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி பாரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டுள்ளது. இதுவரை வெளியான களுத்துறை, காலி, ரத்தினபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் தபால் மூல வாக்குகளின் அடிப்படையில் தற்போதைக்கு தேசிய மக்கள் சக்தி 76% வாக்குகளையே பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி வெறும் 11% தபால் வாக்குகளையே குறித்த 3 மாவட்டங்களிலும் பெற்றுக் கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆதரவு அணியான புதிய ஜனநாயக முன்னணி 5.3% வாக்குகளை மட்டும் பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது.